Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. கோட்டுக்கு சார் வாங்கின சம்பளம் அப்படின்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட அயன்மேனில் ராபர்ட் டவுனி எவ்வளோ வாங்கினாரோ அதை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார், என்ன சார்? இப்போ அவங்கள விட இவங்களுக்கு எப்படி அதிகமாக கொடுக்குறாங்கங்கிறது எனக்கே பெரிய குழப்பமாக இருக்குது. விஜய் 69 படத்துக்கு அவர் 275 கோடி வாங்கிட்டார். ஓட்டு படம் ஒரு 1000 கோடியை நெருங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சம்பளம் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பட் அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்லை. இந்தியாவில் ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராக விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ ஷாருக் கான், சல்மான் கான் வாங்காத சம்பளத்தை விஜய் வாங்குறாருன்னு சொல்லும் பொழுது அதை மனமும் கொடுக்குற தயாரிப்பாளரை தானே நீங்கள் பெருமையாக சொல்லணும். இப்போ இந்த சம்பளத்தை நம்ம கொடுத்துட்டு இதை விட பல மடங்கு நம்மளால் எடுக்க முடியுங்கிற நிலைமையில் இருந்து யாராவது கொடுக்குறாங்களான்னா இல்லை. விஜய், அஜித், ரஜினி, இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக சேர்ந்த தனுஷ் வரைக்கும் நான் சொல்கிறேன், இவர்கள் வாங்குகிற சம்பளம்ங்கிறது அதிகம்தான். இவர்கள் செய்கிற வேலையை விட பல மடங்கு அதிகம்தான். தளபதி 69 எதுவுமே இல்லாமல் வெறுமன ஒரு டெமோக்ரஸி டோட்டலாக ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்போவுமே ஹீரோவுடைய படம்னா ஹீரோவுடைய படத்தை போட்டு தான் முதல் லுக்கே வரும். அப்படி வரலாங்கும் போதே தெரியுது இயக்குனருக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு விஜய்ங்கிறது. விஜய் படமாக இருக்குமா, ஹச் வினோத் படமாக இருக்குமா அப்படின்னா 2 பேருக்கான படமாக இருக்கும். ஹச் வினோத் எந்த விதத்திலும் தன்னுடைய சுய மரியாதை விட்டுலாம் இறங்க மாட்டார். வேட்டையன் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நாளைக்கு ஆடியோ லான்ச்லாம் வரப்போகுது. என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் செஞ்சுட்ருக்காங்க சார்? இல்லை, ஆடியோ லான்ச்சு வழக்கமாக ரஜினி ஒரு குட்டி கதை சொல்லுவார். அந்த குட்டி கதை யாரையாவது குறிப்பிடுற மாதிரி இருக்கும். இவரா அவரான்னு ஒரு விவாதம் சோசியல் மீடியாவில் போவோம். இந்நேரம் ரஜினி உட்காந்து என்ன கதையை ரெடி பண்ணியிருக்காருன்னு தெரியல. இந்நேரம் உட்காந்து ரெடி பண்ணியிருப்பார். நிச்சயமாக அவருக்கு இப்போ ஒரு நெருக்கடி இருக்குது. ஆதாயம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள் நம்மோட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். இப்போ ட்விட்டர் ஃபுல்லாகவே எங்கே ஓப்பன் பண்ணாலுமே தளபதி தான், அந்த நேம் மட்டும் தான் ஃபுல்லாகவே போய்கிட்டு இருக்கு. அண்ட் அப்டேட்ஸ் வரப்போகுது, தளபதி 69 அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், கோட்டுக்கு சார் வாங்கின சம்பளம் அப்படின்றத பார்க்கும்போது கிட்டத்தட்ட அயன்மேனில் ராபர்ட் டவுனி எவ்வளோ வாங்கினாரோ அதை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல சார், என்ன சார்? எவ்வளோ கோட்டுக்கு அடுத்த படமா விஜய்? கோட் படத்துக்கே அதிகமாக வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கோட்டு படத்துக்கு 200 கோடி. ஆமா, அது கிட்டத்தட்ட 19% ராபர்ட் டவுனியோட இதை விட அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி சார் பாக்குறது? இல்லை, எனக்கு அவரை விட அதிகமா இவரை விட அதிகமாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கோட்டு படத்தை பொறுத்தளவுக்கு அவருக்கு 200 கோடி வாங்கியிருக்கிறாருங்கிறது தெரியும். ஓகேவா? இப்போ இந்த பக்கம் இன்னொரு தகவல் ஒன்று வருது. விஜய் 69 படத்துக்கு அவர் 275 கோடி வாங்கிட்டார் அப்படின்னு ஒரு தகவலை பரப்புகிறாங்க. அது லாஜிக்காகவே பொருந்தலை. ஏன்னா இப்போ 200 கோடி வாங்கினவர் அதுக்கப்புறம் ஒரு 25 கோடி சேர்த்து வாங்கலாம். அது கடைசி படங்கிறது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன். மற்றபடி ஒரு 75 கோடி சேர்த்து கொடுக்குற அளவுக்கு என்ன திடீர்னு ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்துருச்சு அப்படின்னா அப்படி ஒன்றும் பெரிய மாற்றம் எதுவுமே நிகழலை. இப்போ கோட்டு படம் ஒரு 1000 கோடியை நெருங்கிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சம்பளம் கேட்குறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பட் அந்த மாதிரி தகவல் எதுவும் இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு 75 கோடியை ஒரு தயாரிப்பாளர் அள்ளி கொடுப்பதற்கு முன் வருவாருன்னா நிச்சயமாக வரமாட்டார். அப்போது இவருடைய கடைசி படங்கிறது ஒரு மெயின் குவாலிஃபிகேஷனாக இருக்குது, மெயின் அட்ராக்ஷனாக இருக்குது. குவாலிஃபிகேஷன் சொல்ல மாட்டேன், ஒரு அட்ராக்ஷனாக இருக்குது. அப்போ சார் கடைசி படம் நீங்கள் எங்களுக்கு பண்ணுறதுனால நாங்கள் முந்தைய படத்தை விட ஒரு 25 கோடி சேர்த்து தரேன்னு சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது. ஸோ அதனால் அவ்வளோதான் வாங்கியிருப்பாருங்கிறது என்னுடைய யூகம். பட் இங்கே 275 கோடி அப்படின்லாம் சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பல பெரிய நடிகர்கள் ஸ்டார்லாம் சொல்லும்பொழுது இப்போ அவங்கள விட இவங்களுக்கு எப்படி அதிகமாக கொடுக்குறாங்கங்கிறது எனக்கே பெரிய குழப்பமாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிற நடிகர்களுடைய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகிற படங்களாக இருக்குது. இப்போ நம்ம நடிகர்கள் படங்களை பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேன் இண்டியா தான். அதை தாண்டி அப்ராடில் போகுது. தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் போகுதே தவிர ஒரு ஹாலிவுட் ஸ்டார் மாதிரியோ ஒரு பாலிவுட் ஸ்டார் மாதிரியோ ஒரு பெரிய இடத்துல இருக்காங்களான்னா இல்லை. ஆனால் அவங்கள விட அதிக சம்பளம் வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்வதுங்கிறது ஒருவேளை தயாரிப்பாளர்கள் குற்றமா, நடிகர்களின் பேராசையான்னு தெரில.
இப்போ நம்ம லாஸ்ட் டைம் பேசிட்டு இருக்கும் போதே வந்து இந்தியாவில் வந்து அதிகமான டேக்ஸ் பேயராக வந்து விஜய் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த தடவை என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்டராக விஜய் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கிற ஆக்டர்ஸ்லேயே வந்து ஹையஸ்ட் பெய்டு ஆக்டர் அப்படிங்கும் போது அது எந்த அளவுக்கு சார் ஒரு பெருமை அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, இங்கே தயாரிப்பாளர்களுக்கு தான் அந்த பெருமையை கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா இப்போ ஷாருக் கான், சல்மான் கான் வாங்காத சம்பளத்தை விஜய் வாங்குறாருன்னு சொல்லும் பொழுது அதை மனமும் வந்து கொடுக்குற தயாரிப்பாளரை தானே நீங்கள் பெருமையை சொல்லணும். ஏன்னா கேட்குற உரிமை எல்லாருக்கும் இருக்குது, கொடுக்குற கடமை யாருக்காவது இருக்கான்னா இல்லை. அவங்க வந்து கணக்குகளை போடுவாங்க, இங்கேருந்து இது வருமா, இங்கேருந்து இது வருமா, கூட்டி கழித்து டேக்ஸ் போக நமக்கு எவ்வளோ கிடைக்கும், இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு தான் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஒரு நடிகருக்கு இவ்வளோ பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குது. அப்போ வந்து நமக்கு முன்ன போனாலும் பெருசாக வந்தால் லாபம், வரலைன்னா ரொம்ப அடிபடாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் சம்பளம் கொடுக்கறது இருக்குல்ல. அப்படி தான் இந்த சம்பளத்தை அவங்க நிர்ணயிக்கிறாங்க. இப்போ இந்த சம்பளத்தை நம்ம கொடுத்துட்டு இதை விட பல மடங்கு நம்மளால் எடுக்க முடியுங்கிற நிலைமையில் இருந்து யாராவது கொடுக்குறாங்களான்னா இல்லை. எல்லாருமே கணக்கு போட்டு அந்த கணக்கை மறுபடி போட்டு அதில் ஈவு வகுத்தல் எல்லாத்தையும் போட்டு கடைசியாக ரைட்டு ஏதோ கொஞ்சம் வந்தால் கூட பரவாயில்ல, அவரை வச்சு படம் பண்ணுறது நமக்கு பெருமை தானே, கம்பெனிக்கு ஒரு பெருமை தானேன்னு நினச்சி தான் பண்ணுறாங்க. ஆக மொத்தமாக சொல்கிறேன், விஜய், அஜித், ரஜினி, இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக சேர்ந்த தனுஷ் வரைக்கும் நான் சொல்கிறேன், இவர்கள் வாங்குகிற சம்பளம்ங்கிறது அதிகம்தான். இவர்கள் செய்கிற வேலையை விட பல மடங்கு அதிகம்தான். அது தவறு தான். ஆனாலும் தயாரிப்பாளர்கள் வேறு வழி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக கொடுக்குறாங்க. இப்போ கோட்டு படத்தை பொறுத்த வரைக்குமே வந்து 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு பக்கம் இருக்க, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா எந்த அளவுக்கு அது வருமானம் வந்து ஈட்டுச்சு? இல்லை, அது தயாரிப்பாளர் காலப்போக்கில் சொல்லணும். ஏன்னா இப்போ தான் அங்கங்கேருந்து வருமானங்கள் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது ஒரே அடியாக வந்து ஒரு கணக்கை அவங்க முடிக்கல. இன்னமும் இருக்குல்ல, இன்னமும் ஒரு வாரம் 2 வாரம் எங்கேயோ ஓடும், ஏதோ ஒரு கலெக்ஷன் வந்துட்டு தானே இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ஃபைனலாக வந்து எங்களுக்கு இவ்வளவு தயாரிப்பு செலவாச்சு, இவ்வளவு எங்களுக்கு லாபம்னு இந்த நிறுவனம் சொல்லணும். இல்லைன்னா நம்ம அங்கங்கே விசாரித்து ஒரு தகவல் பலகை மாதிரி சொல்லணும். பிஸ்மி அதை சொல்லுவார், அது என்னங்கிறத கலெக்ஷன் ரிப்போர்ட்டு சொல்லுவார். இப்போ தான் இந்த கலெக்ஷன்லாம் பல பேர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ தான் அது என்னங்கிறது நமக்கு தெரியும். ஆமாம். இப்போ தளபதி 69 அப்படிங்கிறத பொறுத்த வரைக்குமே ஒன் லாஸ்ட் டைம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் போயிட்டுருக்கு. இப்போது இந்த லாஸ்ட் ஃபிலிமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது தியேட்டர் ஓனர்ஸ்லாம் அப்படி இருக்காது அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்குறாங்கல்ல சார்? இல்லை, அப்படி தியேட்டர் ஓனர்கள் வேணால் விரும்பலாம். பட் விஜய் பொறுத்தளவுக்கு அவர் வந்து அதையெல்லாம் கடந்து வந்துட்டார். இதுதான் கடைசி படம்ங்கிறதுல அவர் தெளிவாக இருக்கார். அந்த பக்கம் அரசியல் அவருக்கு என்ன முடிவை கொடுக்குதோ அதை பொறுத்து தான் 70, 71 இனிமேல் பிளான் பண்ணுவார். பட் 69 இப்போதைக்கு தற்காலிக இடைவேளை அப்படின்னு வேணால் வச்சுக்கிங்களேன். ஓகே சார். தளபதி 69 வந்து யூஸ்வலாக நம்ம வந்து இந்த படத்தோடைய இது வருது அப்படின்னு சொல்லும்போது விஜயோட ஃபர்ஸ்ட் லுக் வரும், ஏதாவது ஒரு லுக் வரும் அப்படின்ற மாதிரி லுக் போஸ்டர்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம். பட் இதில் எந்த லுக் போஸ்டருமே கிடையாது. ஜஸ்ட் அந்த இது மாதிரி தான் ஏந்திட்டு இருக்கிற மாதிரி தான் ஒரு போஸ்டர் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு பக்கம் வந்து ஒரு ஆர்வம் இருந்தாலும் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஆர்வம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் வந்து எதுவுமே இல்லாமல் வெறுமன ஒரு டெமோக்ரஸி டோட்டலாக வந்து ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட கதையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கமல்ஹாசன் சாருக்கு வந்து இந்த கதை எழுதப்பட்டிருந்தது, அரசியல் கதை எழுதப்பட்டிருந்துச்சு. இப்போ அது விஜய் சாருக்கு வருது அப்படிங்கும் போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன சார் போய்கிட்டு இருக்கு? இல்லை, இதில் அரசியல் வந்து ஒரு புள்ளியாக இருக்குது. ஒரேடியாக அது முழுக்க அரசியல் படம், விஜய்க்காகவே வந்து ஒரு அரசியல் கருத்துக்களை உள்ளே போட்டு விஜயினுடைய கொள்கைகள்லாம் இது உள்ளே சொல்ல போகிறாங்கன்னா அப்படி கிடையாது. எச் வினோத் படத்தில் ஒரு அரசியல் இருக்கும், இந்த படத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது, அவ்வளோதான். அவர் அரசியல் படம் இல்லைன்ட்டார். பட் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து இதுக்குள்ளே விசாரிக்கும் பொழுது அவர் ஏன் அப்படி சொன்னார் தெரியல. ஒருவேளை ரொம்ப ஆரம்பத்திலே இது அரசியல் படம்னு சொல்லி எதிர்ப்புகளை தேவையில்லாமல் நம்ம வந்து உருவாக்கிய வேணான்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் விஜய் படமாக இருக்குமா, ஹச் வினோத் படமாக இருக்குமா அப்படின்னா 2 பேருக்கான படமாக இருக்கும். இப்போ ஹச் வினோத் வந்து எந்த விதத்திலும் தன்னுடைய சுய மரியாதையை விட்டுட்டுலாம் இறங்க மாட்டார். ஏன்னா இங்கே பல இயக்குனர்கள் இருந்தாங்க. இப்போ ஒரு நடிகரை வச்சு படம் பண்ணும்போது அவர் கொள்கை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி இவங்க தன்னை மாற்றிக்கிட்டு படம் பண்ணுவாங்க. ஹச் வினோத் அப்படிப்பட்ட நபரானா கிடையாது. அவர் ஒரு கதை ஒன்று வச்சுருக்கிறாரு, அந்த கதைக்கு விஜய் பொருத்தமாக இருக்கிறதுனால அவரை உள்ளே கொண்டு வராரு. விஜய் நாளைக்கு அரசியல் கட்சி ஆரம்பித்து ஒரு இயக்கமாக மாறி ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு வருவாருன்னு ஒரு நம்பிக்கை இருப்பதனால் அவருடைய விஷயங்களை கொஞ்சம் உள்ளே வைக்கிறார், அவ்வளோதான். மற்றபடி முழுக்க அது அரசியல் படமாக வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்புறம் நீங்கள் இதில் அவருடைய புகைப்படம் வந்து வரும்னு எதிர்பார்த்தீங்க, வரலன்னு சொன்னீங்க. அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது இயக்குனருடைய படம்ங்கிறது. எப்போவுமே ஹீரோவுடைய படம்னா ஹீரோவுடைய படத்தை போட்டு தான் முதல் லுக்கே வரும். அப்படி வரலாங்கும் போதே தெரியுது இயக்குனருக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறாரு விஜய்ங்கிறது. ஸோ அதனால் நிச்சயமாக அது ஹச் வினோத் படமாக இருக்கும் பெரும்பாலும்.
இப்போ வந்து அடுத்ததா வேட்டையன் படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நாளைக்கு ஆடியோ லான்ச்லாம் வரப்போகுது. என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் வந்து செஞ்சுட்ருக்காங்க சார்? இல்லை, ஆடியோ லான்ச்சு வழக்கமாக ரஜினி வந்து ஒரு குட்டி கதை சொல்லுவார். அந்த குட்டி கதை யாரையாவது குறிப்பிடுற மாதிரி இருக்கும். இவரா அவரான்னு ஒரு விவாதம் சோசியல் மீடியாவில் போவோம். இந்நேரம் ரஜினி உட்காந்து என்ன கதையை ரெடி பண்ணியிருக்காருன்னு தெரியல. இந்நேரம் உட்காந்து ரெடி பண்ணியிருப்பார். நிச்சயமாக அவருக்கு இப்போ ஒரு நெருக்கடி இருக்குது. முன்னெல்லாம் வந்து அரசியலுக்கு வருவேன், நம்ம தான் நாளைய தமிழ்நாடு நமக்கு தாங்கிற மாதிரிலாம் சில டைலாக்குகளை போட்டு காலம் வரும் அப்படி இப்படின்னு என்னத்தையாவது ஒன்று சொல்லிட்டு இருந்தார். மக்களை வந்து அதை நம்பிக்கிட்டு அவருடைய ரசிகர்கள் வந்து தலைவான்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் அவரே நமக்கும் அரசியலுக்கும் சரிப்பட்டு வராதுன்னு வெளியில் வந்துட்டார். அதற்கப்புறம் அந்த படத்துக்கான முக்கியத்துவம் குறைஞ்சிருமோன்னு நினச்சி அந்த காக்கா கழுகு கதையை தூக்கி போடும் பொழுது அந்த கலரே மாறிடுச்சு. பழைய பூமி அப்படியே கரெக்டாக கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணார். அதுதான் ரஜினியை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு டைலாக் கொடுத்தா டைரக்டர் சொல்கிறத ஒப்பிச்சுட்டு போகிற ஆள் கிடையாது. அதில் பல நுணுக்கங்களை கொண்டு வந்து அதில் அது வேற ஒரு மாதிரி கொண்டு போவார். அதே மாதிரி ஒரு படத்தை ப்ரொமோஷன் பண்ணணும்னா அது எங்கே அடித்தா எங்கே வலிக்கும், எங்கே அடித்தா எங்கே பறக்குங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ கரெக்டாக ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி வச்சுருப்பார் இந்நேரம். அது நாளைக்கு என்னவா வருதுங்கிறத பார்த்துட்டு பேசுவோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த காக்கா கழுகு கதையெல்லாம் இருக்குல்ல சார், இது மாதிரி சூப்பர் ஸ்டார் டைட்டில் வந்து யாருக்கு, ரஜினிகாந்தா இல்லை அடுத்து விஜய் வராரா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் டாக் போயிட்டு இருக்கும்போது யாருக்கும் கிடையாது எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இப்போது விஜய் வந்து சினிமா விட்டு போகிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறமாவும் கூட அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப நிலைநாட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று சாங் வேட்டையன் செகண்ட் சிங்கிளையும் நம்ம பார்த்துருப்போம், அந்த ப்ரொமோலெலாம் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு வராங்க, எதுக்கு இந்த மாதிரி திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கணும், அதான் உங்களுக்கு தான் டைட்டில்ன்ற மாதிரி விட்டாச்சில் போயிட்டோம்ல அப்புறம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்குல்ல சார், இது எப்படி சார் பார்க்க? இல்லை, அப்படி கிடையாதுங்க. அவர் தான் சூப்பர் ஸ்டாரு. நடுவில் ஒருத்தர் வந்து இல்லைங்கன்னு சொல்கிற மாதிரி ஒருத்தர் வர்றாரு. அப்புறம் அவரே இல்லைங்க அவர் தான் சூப்பர் ஸ்டார்னு அவரும் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டு போயிடுறாரு. ஆனால் ரசிகர்கள் வந்து அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற அந்த வார்த்தையை ஒரு மந்திரமாக நினச்சிட்டு தானே தொங்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்கள நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா இந்த மாதிரி வார்த்தைகளை போட வேண்டியதாக இருக்குது. அவருக்கு யார்கிட்டையுமே கதவை தட்டி நிரூபிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. வீடு வீடாக போய் நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு, அந்த பஞ்சாயத்துக்கு முடிவு வந்துருச்சு. அதே மாதிரி ஜெயிலரை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி நான் தான் சூப்பர் ஸ்டாருங்கிறத அவர் நிலைநாட்டிட்டார். ஏன் அப்புறம் தொடர்ந்து சொல்கிறாரு அப்படின்னா, சினிமாவில் அவரை சூப்பர் ஸ்டாராகவே எல்லோரும் நினைக்கிறாங்க, பொதுமக்களும் நினைக்கிறாங்க, ரசிகர்களும் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் சூப்பர் ஸ்டார்னு சில வார்த்தைகளை போடுறதுல என்ன தப்பு? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஓகே சார், உங்களோட நேரத்துக்கும் தகவல்களுக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி. Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand.